ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென். பிரைஸ் காட். தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் மாறப்போவதும் இல்லை, மாறவும் மாறாது. தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நம்மை வழி நடத்துவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3:14. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவன் அழைத்த அழைப்பிலே நிலை நில்லுங்கள். அவர் விரும்புகிற பரிசுத்தமும் நல்லொழுக்கமும் நம் வாழ்க்கையிலே நிலை நிற்கட்டும். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தர் எசேக்கியாவை நோக்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்றார். மேலும் நான் அவருடைய சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்கிறார் கர்த்தர். ஆகவே கர்த்தர் என்றென்றும் கோபம் கொண்டிறார். அவர் நம்மை மன்னித்து திரும்பவும் நம்மை ஏற்றுக்கொள்வார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ரோமர் 2:4. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். மொர்தகாய் தனக்கு குமாரத்தியா ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியோலின் குமாரத்தியுமாகிய எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. தேவ தயவு என்பது தகுதியில்லாத நம்மை தேவ திட்டத்துக்கு தகுதிப்படுத்துவது. எஸ்தர் ஒரு அரசியாய் மாறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவள். 127 தேசத்தில் எத்தனை மன்னரின் பெண் பிள்ளைகள் இருந்திருப்பார்கள், எத்தனை சிற்றரசும் அதன் பெண் பிள்ளைகளும் இருந்திருப்பார்கள். தகுதியே இல்லாத எஸ்தர் ஏன் ராஜாத்தியாய் மாற வேண்டும்? எல்லோர் கண்களிலும் ஏன் அவளுக்கு மாத்திரம் தயவு கிடைக்க வேண்டும்? அதுதான் தேவ தயவு. சவுலுக்கு அடுத்த ராஜாவை தெரிந்து கொள்ளும்படி அனுப்பப்பட்ட சாமுவேல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதையே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஈசாயின் குடும்பத்திலேயே இயற்கையாகவே அதற்கு தகுதி இல்லாத ஒரே நபர் தாவீது தான். அவனை விட அவன் சகோதரரோ போர் வீரர்கள், போர் தந்திரங்களை அறிந்தவர்கள். ஆயினும் தேவன் தெரிந்து கொண்டது என்னவோ தாவீதை தான். ஏனெனில் அவன் தகுதி என்பதே மனிதரிடத்தில் இருந்து வரவில்லை, தேவ தயவால் தேவனிடத்தில் இருந்து வந்தது. தேவன் எப்பொழுதும் தான் அழைத்தவரையே தகுதிப்படுத்துவார். உலகத்தார் இதை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கு அது சாத்தியமில்லை. ஆனால் தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டதால் அதை சாத்தியமாக்குகிறார். நாமும் அதை இன்று வரை சாட்சியாய் அறிவிக்கிறோம். அதுதான் தேவ தயவு. என் அருமை தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உன் நிலையை குறித்து நொந்து போய் நான் எதற்கும் தகுதி இல்லை என்று புலம்புகிறாயோ, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருப்பது போல நாமும் அவருக்கு உண்மையாய் இருந்தால் தேவ தயவு நம் வாழ்விலும் கிரியை செய்யும். கர்த்தரே உன்னை தகுதிப்படுத்துவார். அது மனிதனின் இயற்கையான தகுதிக்கும் மேலானது, உன்னதமானது. நம் வாழ்க்கையும் தாவீதை போல எஸ்தரை போல பலருக்கு சாட்சியாய் மாறும். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 97:11-12. கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர்.
என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களையெல்லாம் கை கொட்டும். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி மறைந்து போகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மை உண்டாக செய்வார். அப்பொழுது நீங்கள் மனமகிழ்ச்சியாயிருப்பீர்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன். ஏசாயா 43:4. கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போலிருப்பான். நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உங்கள் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உங்கள் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்கள் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உங்களை மேற்கிலும் இருந்து கூட்டி வர சேர்ப்பேன். நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வருவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிறார் கர்த்தர். ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் காட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.